மேடம் 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 ம். உங்க ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போகணும்னு 5 மணிக்கு என்ன எழுப்ப சொல்லியிருந்தீங்களே. ம். டீ எடுத்துக்கோங்க மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. நான் டக்குன்னு குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரிசப்ஷன் கிளம்புறேன். இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்க மேடம். என்ன மேடம் கிளம்பிட்டீங்களா? ம். ஆமாங்க. ரிசப்ஷன் நடக்கிற மண்டபம் தெரியும்ல? ம். தெரியும். ஆ, சரி, ராத்திரி வர எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு 10-11 மணி ஆயிடுங்க. ஓ, ஆ, அப்புறம் உங்கள் ஊருக்கு இன்னைக்கு நைட்டே கிளம்பி போகணுங்களா? கண்டிப்பாக போயாகணும். சரிங்க, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஓகேங்க, வரேன். என்னங்க என்னங்க என்ன மேடம், ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க. நான் உள்ள போய் என் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஊருக்கு கிளம்பணும். ம். ம். மொபைல் எங்க?
ஏங்க என்னங்க என் ஃபோன் எங்க தேடியும் காணோங்க. என்னங்க சொல்றீங்க? நல்லா தேடி பார்த்தீங்களா? தேடிட்டேங்க, இல்ல. சரி வாங்க, எதுக்கு நான் தேடி பார்க்கறேன். எல்லா இடத்துலயும் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேங்க. இந்த ஹேண்ட்பேக்ல பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். இதுலயும் இல்லையே. இந்த பேக்ல பார்த்தீங்களா? பார்த்துட்டேங்க. ரெண்டு பேக்லயுமே இல்லையே. எனக்கு என்னமோ உங்க ஃப்ரெண்டு ரிசப்ஷனுக்கு போயிருந்தீங்கல்ல, அங்க நல்லா க்ரௌடா இருந்திருக்கும். உங்க ஃபோனு அங்கதான் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். அதுக்கு சான்ஸே இல்லைங்க. அப்படிங்களா? பேக்ல என்னெல்லாம் இருந்ததுங்க? ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோனு, அப்புறம் கொஞ்சம் பணம் இருந்தது. ஐயோ, அது இருக்கட்டும். நீங்க இங்க எப்படி வந்தீங்க? கேப்ல தான் வந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட மொபைல் இருந்ததா? ஞாபகம் இல்லைங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? கேபு மொபைல் இருந்தா தானங்க புக் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சவங்க தான் புக் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எனக்கு புரியுது. உங்க மொபைல், ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கல்யாண வீட்டில் தான் யாரோ திருடி இருக்காங்க. இல்லைன்னா வரும்போது கேப்ல மிஸ் பண்ணியிருப்பீங்க. சரியா தெரியலங்க. கடவுளே, இப்போ நான் எப்படி ஊருக்கு போவேன்? ஃபோன் இல்லாம யாரையும் காண்டாக்ட் பண்ண கூட முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியல. மேடம், நீங்க எதுவும் நினைக்கலனா உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்குங்க. விடிஞ்சதும் இதை பத்தி யோசிக்கலாம். இப்பவே மணி 11 ஆயிடுச்சு. உங்க கையில பணமும் இல்லை, மொபைலும் இல்லை. எப்படி நீங்க ஊருக்கு போக முடியும்? அதனால நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுங்க. காலையில் விடிஞ்சதும் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். சரிங்களா? மேடம், வாங்க. பாதாம் பால் எடுத்துக்கோங்க மேடம். பாதாம் பாலா? மேடம், இந்த பாதாம் பால் எங்க ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கடை திறந்து 30 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ பாரம்பரியமான கடை மேடம். எங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்ல இருந்து ஜனங்க எல்லாரும் இந்த பாதாம் பால் குடிக்கிறதுக்காக கியூ கட்டி நிப்பாங்க மேடம். எனக்காக இந்த ஒரு தடவை நீங்க குடிச்சு பாருங்க. இதை மட்டும் ஒரு வாய் குடிச்சிங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும் மேடம். ஃபுல் கிளாஸையும் காலி பண்ணிடுவீங்க. வாங்கிக்கோங்க. சரிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மேடம், நீங்க தொலைஞ்சு போன உங்க மொபைல், ஏடிஎம் கார்டு, பணம் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நிம்மதியா தூங்குங்க. காலையில கண்டிப்பா நாம இதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? கவலைப்படாதீங்க. சரிங்க. சரிங்க மேடம். குட் நைட் மேடம். ஹலோ. அந்த லேடிக்கு பாதாம் பாலை கொடுத்தாச்சுங்க ஐயா. அப்படியா? நான் இப்பவே கிளம்பி வரேன். சரி, சீக்கிரம் வாங்க.
வந்துட்டீங்களாயா? டேய் எப்படிடா? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. ஆனா கரெக்டா காரியத்தை முடிச்சிட்டடா. உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரி சொல்றா, எப்படிடா காரியத்தை முடிச்ச? அது வந்து அந்த லேடி ரிசப்ஷனை முடிச்சிட்டு நம்ம பங்களாக்கு வந்தது. கலக்கிட்டடா. சரி, சீக்கிரம் போங்க, லேட் ஆயிடுச்சு. போறேன்.